உறவுகள தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, சில சமயங்கள்ல நம்மளோட நிம்மதிய தீர்மானிக்கிறதும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் தான். அதுக்கு காரணம் நம்ம அவங்க மேல வைக்கக்கூடிய அன்பும், பாசமும், அக்கறையும் மட்டும் தான். உங்கள ஒருத்தவங்க ஒதுக்க நெனச்சா, நீங்களாவே விலகிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா, மனுஷங்க இன்னைக்கு இருக்கிற மாரி நாளைக்கு இருக்கிறது கிடையாது. எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லையோ, அந்த இடத்துல உங்களுக்கு அன்பும் இருக்காது. ஏன்னா, சில பேர் பணத்தாலயும், குணத்தாலயும் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வேஷம் போடுற உறவுகளுக்கு மத்தியில உண்மையான பாசம் அப்படின்றது தோத்து தான் போகுது. ஆனா, அது நம்மளோட மனசுக்கு தான் தெரிய மாட்டுது. அது பாசம் கிடையாது. வேஷம் அப்படின்றது. அதனால எப்பயும் எதையும் யாருக்கிட்டயும் எதிர்பார்க்கிறத குறைச்சுக்கோங்க. ஆடம்பரமா வாழ்றதுக்கு கூட போராட வேண்டியதில்ல. ஆனா, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு காலம் முழுக்க நம்ம போராட வேண்டியதா தான் இருக்குது. அதே மாரி வாழ்க்கையில எப்பயுமே விழுந்து எழுறதுக்கு தயங்கவே கூடாது. அப்பதான் நீங்க கீழ விழுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க யார் யாரு? உங்கள தூக்கி விடுறதுக்கு கை குடுக்குறவங்க யார் யாரு? அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.